ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வெட்னஸ்டே மார்னிங். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் மேக்ஸிமம் நினைக்கிறேன். கருவாட்டு குழம்பு தான். இதை அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். செம்மல்ல. என் பொண்ணுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, எங்களுக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு தான். என் பையன் தான் அதிசய பிறவியாச்சே. அவர் இதெல்லாம் சாப்பிட மாட்டார். அவர் தயிர் சாதம் ஊறுகாய் கேட்டார். அதனால் அவருக்கு தயிர் சாதம் ஊறுகாய் கொடுத்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் புதினா சட்னியும் சாத்துக்குடி ஜூஸும் போட்டு கொடுத்துருந்தேன். அவங்களெல்லாம் கிளப்பி அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி வேலை இருக்குது. பெட் கவரெல்லாம் எடுத்து துவைக்கணும். நியூஸில் போட்டிருந்தாங்க, பெட் கவரில் இருக்கிற 10 நாளைக்கு மேலே அந்த பெட் கவரை யூஸ் பண்ணால் அதில் இருக்க கிருமிகள்லாம் பப்ளிக் டாய்லெட்டில் இருக்கிற கிருமி அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடியே நான் வீக்லி ஒன்ஸ் மாற்றிடுவேன். அந்த நியூஸ் ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் அதை கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்போவுமே நான் வியாழக்கிழமை பெட் கவர்லாம் மாற்றிட்டு வீடு க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா பூஜை சாமான்லாம் கழுவி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி அடிஷ்னலாக ஒரு ஒர்க்குனா பாத்ரூமில் இருக்க எல்லா பொருளும் எடுத்து தேய்ச்சி கழுவுனேன். நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யலைன்னு வச்சுங்க, வீடு நாரி போயிடும். ஆனால் இந்த வேலையெல்லாம் வேலையிலே வராது. கேட்டால் நீ என்ன பண்ணுற, சும்மா தானே இருக்க, ரெஸ்ட்டு தானே எடுக்கிற அப்படின்வாங்க. அவங்க கண்ணுக்கு நம்ம சமைக்கிறது, வீடு பெருக்கிறது, துணி துவைக்கிறது, சாமான் தொலைக்கிறது மட்டும்தான்